நம்ம மனைவியே நம்மளை வந்து முதுமையில புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுனா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். வாக்குவாதம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம், இல்லை நம்ம வந்து சொல்றதே ஒரு கோவத்தில் சொல்லி அதனால சில பிரச்சனைகள் வரலாம். நிறைய இடத்துல நாங்கள் கவுன்சிலர்ஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ஸில் தான். 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கல்யாண தாம்பத்திய வாழ்க்கைக்கு அப்புறமும் பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம். இன்னித்தோட தலைப்பு வந்து நம்ம மனைவியே நம்மளை வந்து முதுமையில புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுனா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஸோ யூஸ்வலாக இன்னித்தோட கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து அவங்க வேலையில் போய் அதுலேயே அவங்க வந்து பிஸியாகிடுவாங்க. லேடிஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு பேலன்சிங் பேலரினா மாதிரி, சப்போஸ் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா அவங்க ஒர்க்கும் பண்ணிட்டு ஃபேமிலியும் ரன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக தான் இருக்கும். ஸோ பெரிய அளவில் அவங்க வந்து அந்த மிடில் ஏஜ்லேயோ இல்லை யங் டைம்லேயோ அவங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிறதுனா குழந்தைங்க எல்லாம் பிறந்துரும், வாழ்க்கையும் ஓடி போயிடும். ஆனால் அந்த முதுமை அப்படிங்கிறதுல அந்த எம்டினஸ் சிண்ட்ரோமில் இருக்கும்போது பெரிய அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷன் கேப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வயசாக ஆக நம்மளுக்கு வந்து ஆல்சைமர்ஸ் இல்லை டிமென்ஷியாவும் இருக்கும். அதனால அவங்க சொல்றது ஏதோ காது கேட்கலையா, இல்லை புரிஞ்சுக்க முடியலையா, இல்லை புரிஞ்சுட்டு அவங்களால அதுக்கு செயல்பட முடியலையா அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சொல்றதே காதே கேட்கல அப்படிங்கறதுனா அப்போ அதுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த இமோஷனல் நீட்ஸ், நிறைய இடத்துல இன்னைக்கு வந்து மிஸ்கம்யூனிகேஷன், இமோஷனல் நீட்ஸ் இது எல்லாம் இல்லாத காரணத்தினாலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெரிய அளவுக்கு அந்த கம்பேட்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது வயதான போது இல்லாம போயிடுறது. ஸோ நம்ம என்ன செய்யலாம் இந்த சிச்சுவேஷன்ல அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனா அதை ரூல் அவுட் பண்ணணும். ஸோ காது கேட்கலையா, காது டாக்டர்கிட்ட போயிட்டு பார்க்கலாம். இல்லை டிமென்ஷியா இல்லை அல்சைமர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது முதுமை ரிலேட்டடான நோய்கள் இருக்கு அப்படிங்கிறதுனா இல்லை கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனா அதுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு உண்டான மாத்திரை மருந்து இதெல்லாம் சாப்பிட்றது பெட்டர். நிறைய இடத்துல பேசிக் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களே தனியாக மாத்திரையும் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க வந்து இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனாலையும் சில பேருக்கு சரியா ஞாபகம் இல்லை, மறதி ஆயிடுறது, அண்ட் வயசும் ஆயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ எதுவுமே அவங்களால வந்து ரிட்டென்ட் பண்ணி ரீகலெக்ட் பண்ணி பேசுறதுக்கும் அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால அவங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுனா அதனால கம்யூனிகேஷன் சரியா இல்லை அப்படிங்கிறதுனா கண்டிப்பா டாக்டர்கிட்ட போயிட்டு பார்க்கறது தான் மெயின். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷன். ஸோ சண்டையோ சச்சரவோ நம்ம வந்து பரஸ்பரம் நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து ஒரு நல்ல மாதிரி நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது எல்லா நேரத்துலையும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் அது வந்து நடக்கிற மாதிரி இருக்காது. சில இடத்துல மேபி சமூகமாக போகிற மாதிரி இருக்கும், சில இடத்துல வந்து வாக்குவாதம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம், இல்லை நம்ம வந்து சொல்றதே ஒரு கோவத்தில் சொல்லி அதனால சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஆர்ட் ஆஃப் கன்ஃபரண்டேஷனை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ சில இடத்துல விட்டு கொடுக்க போறது, சில இடத்துல வந்து இல்லை இதுதான் என்னோட ஸ்டான்ஸ், இல்லை இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சமரசமா ஒரு காம்ப்ரமைஸா போகிறதுக்கு கண்டிப்பா அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை, புரிஞ்சுக்க வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளோட சைடு நம்ம கரெக்டா எடுத்து சொல்லலை அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இது ஏன் இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நாங்க சொல்றோம்னா, நிறைய இடத்துல நாங்க கவுன்சிலர்ஸ் வந்து நாங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்ல தான். அதுவும் நாங்களே யோசிப்போம், ஏன் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கல்யாண தாம்பத்திய வாழ்க்கைக்கு அப்புறமும் நிறைய பேருக்கு இந்த கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த கம்யூனிகேஷன்
பெரிய அளவில் அவங்களுக்குள்ள இல்லாத இருக்கிறதுனால அவங்களால சடனாக அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் வரமாட்டேங்கிறது. ஸோ இந்த எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு பருவத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க அவங்க வீட்டை விட்டு போகும்போது தனிமையில் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு அம்மா அப்பா அவங்க தான் இருக்காங்க அந்த வீட்டிலங்கிற போது இவ்வளோ நாள் ஒரு நல்ல ஒரு கம்பேட்டபிலிட்டியோட இல்லை அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சைலண்டாக தான் இருக்கும், இல்லை ஒரே சண்டையாக தான் இருக்கும். 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்ல தான் லைஃப் இருக்கும். ஸோ இந்த பருவத்தில் நம்ம வந்து ரீஇன்வென்டிங் அவர் செல்ஸ். ஸோ தேர்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பை ரீலிவ் பண்ணுறதுக்கு ஒரு ரீஇன்வென்ட் பண்ணலாம். சின்ன வயசுல நம்ம என்னெல்லாம் விட்டது தொட்டது அந்த மாதிரி இருக்கிறது இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம ரீஇன்வென்ட் பண்ணிட்டு நம்மளோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா இன்னும் கொஞ்சம் நல்லபடியா நம்ம கொண்டு போகிறதுக்கு இது ஒரு செகண்ட் சான்ஸ் கடவுளா கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது. நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சான்ஸ் எல்லா கப்பிள்ஸ்க்கும் இல்லாம இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள மேபி ஒரு கப்பிள்ல ஒருத்தர் வந்து இல்லாம போயிட்டாங்க, ஒருவேளை டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்ல ஒருவேளை அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனா அந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வே பண்ணாத மாதிரி ஆயிடும். ஸோ பெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு சச்சரவு இருந்ததுனாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அதை வந்து பேசி அதை வந்து புரிஞ்சு அதோட நல்ல ஒரு சொல்யூஷனோட அடுத்த நாளை வந்து நம்ம தொடங்குறதுல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா வைஃப்ஸ் வந்து புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதோட அவங்களுக்கு நம்ம சரியா சொல்லி கொடுக்கல, இல்ல அவங்களுக்கு நம்ம புரியற மாதிரி நம்ம அவங்களோட உரையாடலை அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் இருக்குன்னு இந்த பகுதிக்கு நீங்க வந்து எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.